ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உண்மையான செல்வம் அதில் உங்கள் வாழ்விலும் மலரட்டும். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னதுன்னு. மிளகாய் தூள் தான். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஏஞ்சல்ஸ். என்னோடய ரெசிப்பியில் அடிக்கடிக்கு சொல்லியிருப்பேன் ஹோம்மேட் மிளகாய் தூள். அதை தான் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். மிளகு வந்து 50 கிராம் தான் இருக்கும் எல்லாமே. சீரகம், சோம்பு, அப்புறம் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி, அப்புறம் கடுகு, இதெல்லாம் 50 கிராம். இப்போ வந்து தோரம் பருப்பு வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் போட்டிருக்கேன். ஸோ 100 கிராம் இருக்கும். 100 கிராம் தோரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருந்த இந்த கருவேப்பிலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல முறுமுறுன்னு இருக்குது. நீங்கள் வந்து பச்சை கருவேப்பிலைனா வானலியில் போட்டு வறுத்து எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே 1 கிலோ மிளகா 1 கிலோ தனியாவுக்கு தான். ஸோ இப்போ பேன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அதாவது எண்ணெய் இல்லாமல் வறுத்துடலாம். 1 by 1 ஒவ்வொரு பருப்பும் நல்லா செவக்க கருக விடாமல் அழகாக வறுத்து எடுத்துருங்க. இதுக்கு கண்டிப்பாக பொறுமை ரொம்ப அவசியம். நான் சொல்கிற அளவில் வந்து நீங்கள் மிளகாய்த்தூள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக காரம் கம்மியாக தான் இருக்கும். இல்லைங்க நாங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிடுவோம் அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த நீட்டு மிளகாய்க்கு பதில் குண்டு மிளகாய் வாங்கிக்கோங்க. அதோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ தனியா கரெக்டாக இருக்கும். இல்லைங்க ரொம்ப இதுவே மைல்டானது, காரம் எங்கள் வீட்லேயும் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க அப்படின்னிங்கன்னா நீட்டு மிளகாய் வாங்கிக்கோங்க. 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ தனியா போதுமானது. சில பேர் சொல்வீங்க இந்த டம்ளர் கணக்கெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு கிராம் கணக்கு தான் தெரியும் அப்படின்னு. ஸோ கிராம் கணக்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதையும் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கடுகு வந்து பாருங்கள், கலர் வந்து லேசாக தான் மாறணும். அதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ லேசாக மாறிடுச்சு பார்த்திங்களா, இந்த கலர் போதும். ரொம்ப பொரிய விட்டுறாதீங்க, கசப்புத்தன்மை வரும். அதுக்கப்புறம் அரிசியை வந்து கண்டிப்பாக வறுக்காதீங்க. நான் வந்து எதுக்காக அந்த பேனில் போட்டிருக்கேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா பொரியரிசி மாதிரி நம்ம வந்து வறுத்துட்டோம்னா குழம்பு வந்து நுரைச்சி வரும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இதை எப்போ சொன்னாங்கன்னா நான் கல்யாணம் ஆயின புதுசில் வந்து மிளகாய்த்தூள்லாம் அரைக்க தெரியாது இல்லையா. ஸோ அப்போ அம்மாவை கேட்டு தான் நம்ம வந்து அரைச்சி மெஷர்மெண்ட்டெல்லாம் கற்றுப்போம். அப்போ சொன்னது தான், எல்லாத்தையும் வறுத்துரு, அரிசியை மட்டும் பொரியரிசி மாதிரி வறுக்காத, குழம்பு வந்து நுரைச்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்ன வரையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த குழம்பு தூள் அதுக்கப்புறம் மாடியிலேருந்து காஞ்சி வந்து நம்ம தனியா, அதுக்கப்புறம் மிளகாய் பார்க்கலாம். நான் தனியா கூடவே கிழங்கு மஞ்சளும் போட்டுட்டேன், சொல்ல மறந்துட்டேன். அதுவும் 50 கிராம் போட்டுக்கோங்க, விரல் மஞ்சள். நல்லா இப்போ வந்து மிளகாய் செம்மையாக காஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய மசாலா எல்லாமே மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருங்க. மிஷின்லேருந்து வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு கவர், நல்ல பாலித்தீன் கவர், திக்கான கவர், அதில் போட்டு நல்லா பரப்பி ஆற வச்சுருங்க. எவ்வளவுக்கு நேரம் நீங்கள் ஆற வைக்கிறீங்களோ அவ்வளோ வருஷம் கெடாமல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.